சிஎஸ்கே டீமில் 2, 3 பேர் தவிர எல்லாரும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்கன்னா, பிரீவ்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியில்லைன்னா ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டு லாஸ்ட் இயர் சிஎஸ்கே வந்து மிடில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பிரீவிஸ் தான் ஒத்தால கன்னு மாதிரி நின்று டீம் வந்து தூக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அகில் ஹசன் வந்து எடுத்தோம். ஆனால் அவர் ஜட்டு மாதிரி யாரெல்லாம் கூட பரவாயில்ல, கொஞ்சமாச்சு ஆளுடா. இவங்க 2 பேர் பற்றி வீடியோக்குள்ளே பார்த்துரும். அப்படி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அகில் ஹசனை பற்றி பார்ப்போம். சிஎஸ்கேக்கு ஒரு பிராவோ மாதிரி நல்ல ஆளுன்னு தேவை இருந்தது. இப்போ நம்ம ஜடேஜா வேறு ட்ரைட் பண்ணிட்டோம். அந்த பிளேஸை ஃபில் பண்ண அவரை மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் நீடு இருந்தது. அந்த டைமில் தான் நம்ம அகில் ஹசனை பேஸ் ப்ரைஸில் வந்து ஆக்ஷனில் பிக் பண்ணோம். இவர் ஆக்ஷனில் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் பிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆனார். சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தவிர அதுக்கப்புறம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை. டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறார். டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்னு இவர் இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஏன்னா சிஎஸ்கே மாதிரி பெரிய ஃப்ரான்ச்சைஸ் டீமில் வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓவர்டன் வந்து ஆல்ரெடி செம்ம ஃபார்மில் இருக்கார். அவருக்கே வந்து பிளேயிங் லெவலில் லாஸ்ட் இயர் வந்து சான்ஸ் கிடைக்கல. அப்போனா அகில் ஹசன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா ஜேஎஸ்கே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, கர்ணன் தப்புனா மரணன்ற மாதிரி ஆடி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஜெயிச்சு டாப்பில் இருக்கும்போது செம்ம டீம் இருந்துச்சு, கப்பு கன்ஃபார்ம் அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தருக்கா இன்ஜுரி ஏற்பட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்த டீம் வந்து லாஸ்ட் பிளேஸுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே லாஸ்ட் மேட்ச் டூ ஆர் டே, ஜெயிச்சா குவாலிஃபை எல்லாம் வந்து வெளியே போக வேண்டியது தான். அந்த மாதிரி இருக்கும்போது ஜேம்ஸ் வின்ஸ் வந்து கேப்டன்ஷிப் பதிவு எடுத்து ஃபுல்லாக புது பிளேயர் எப்படியோ அந்த பிளே வந்து நல்லா ப்ளே பண்ணி லாஸ்ட் ஜெயிச்சு எப்படியோ சிஎஸ்கே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் தான் மேட்ச் ஜெயிக்கிறீங்க. நல்ல வேலை குவாலிஃபை ஆகிட்டீங்கடாப்பா. அடுத்து வந்து நம்ம சின்ன எப்படி ரீசெண்டாக வந்து ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு சைடு உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா சீரிஸ்க்கு அப்புறம் அவர் வந்து சொல்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணல. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கில் வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச்க்கு அப்புறம் பேசுகிற மாதிரி இல்லை. ஜேஎஸ்கே டீமுக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த மேட்ச் ஆடினார். ஏன்னா டீம் வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மேட்ச் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் பிரீவிஸ் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒரு 50+ அடித்து அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அந்த பார்த்து வந்து அஸ்வின் நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடி இருக்க, இது வந்து ஒன்று இன்னும் மெச்சூராக மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ரீசனுக்காக தான் வந்து பிரீவிஸ் நான் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா உண்மையே வந்து அதுதான். ஏன்னா இப்போ துபே வந்து ஆல்ரெடி ஃபார்மில் இல்லை. இப்போ இவரும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடும்போது இன்னும் வந்து செம ஃபார்ம் ஆகிடும். மிடில் ஆர்டர் வந்து பக்காவாக இருக்கும். 2025 டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது மிடில் வந்து ஒத்தாலாம் நின்று டீமை தூக்கி வச்சது வந்து இவர் தான். அப்படியே போகும்போது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.